தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விழா நிகழ்வுகளில் உரை நிகழ்த்த நாம் அழைப்பது அக்கரைப்பற்று மாநகர முதல்வர் கௌரவ ஏலம் மத்தாவுல்லா சார் அவர்களை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு அவனுடைய திருத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லிக் கொண்டவனாக இங்கு வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, சகோதரர் ரசாக் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்வதற்கு பலர் இங்கே ஆவலோடு வந்திருக்கிறீர்கள். மாநகர சபை உறுப்பினர்கள், தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய விரிவையாளர்கள், ஏடிஎஸ், கலாசாரத்தினுடைய திணைக்கள பணிப்பாளர் அவர்கள், எங்களுடைய எஸ்எஸ்பி நவாஸ் அவர்கள், ரசாக் எல்லோரையும் விழித்து குறிப்பாக இன்றைய கதாநாயகனாக இருக்கின்ற ரசாக் முகமது அலி அவர்களையும் விழித்து அவர்களுடைய உறவுகள், சகோதரர்கள், சகோதரி எல்லோரையும் விழித்து உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்கரைப்பற்றை பொறுத்தவரையில் கலை, உணர்ச்சி, அறிவு, ஆத்மீகம் நிறைந்த ஊர் என்று இந்த ஊருக்கு மற்றவர்கள் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட 3 முக்கியமான விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று ரசாக் அவர்களுடைய புத்தகத்தை வெளியிட்டு விழா. இதற்கு முன்பு நடந்த ஒரு மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழாவிலே இந்த விடயத்தை நாங்கள் பேசினோம். அக்கரைப்பற்று ஆத்மீகவாதிகளை, கலைஞர்களை, படிப்பாளிகளை, நல்ல மனம் படைத்தவர்களை கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் சொன்னோம். அந்த வகையிலே இன்றைக்கு எங்களுடைய அப்துல் ரசாக் அவர்கள் நமது இந்த ஊரிலே இப்பொழுது வாழுகின்ற ஒரு கலைஞர்களுள் ஒரு பொக்குஷத்துள் ரசாக் அவர்களும் ஒரு பொக்குஷம். தான் இந்த தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய நூலகத்திலே இருந்து நீண்ட காலம் பணிகளை புரிந்து இன்றைக்கு அவர் ஓய்வு பெறுகின்ற இந்த நிலையிலே அவர் தொடர்பான அவருக்கு தகுந்ததான ஒரு புத்தகத்தை அவர் இங்கே எழுதியிருக்கிறார், ஒரு ஆவணமாக. என்னுடைய ஆசியுரையிலும் நான் அதனை குறிப்பிட்டிருந்தேன். இந்த நாட்டில் யுத்தம், அதே போன்று புயல், அதே போன்று சுனாமி, டித்வா புயல் என்ற விடயங்களை எல்லாம் பார்ப்பதற்கு நமது காலத்திலே அவைகள் நடந்திருக்கின்றன. அந்த அடிப்படையிலே சில தரவுகளை இன்னமும் எங்களால் பெற முடியாமல் இருக்கிறது. எங்கேயாவது போய் கலவர காலங்களில் எரிஞ்ச புரகத்தின் கேட்டா ஒருத்தருக்கும் தெரியாது. எத்தனை வீடு எரிந்தது இன்னமும் தெரியாது. எத்தனை காணிகளை நாங்கள் இழந்தோம் இன்னமும் தெரியாமல் இருக்கிறது. இப்படி பல விடயங்களை இன்னமும் நாங்கள் நிறைவாக அறிய முடியாமல் இருக்கிறோம். அன்றைய காலங்களில் எங்களுக்கு அதனை தொகுப்பதிலே பிரச்சனை, இந்த பகுதிகளில் எந்தெந்த தாக்கங்கள் நடந்தது என்பவற்றை கொண்டு சேர்ப்பதற்கு கூட காலதாமதங்கள் எடுத்திருக்கும். இந்த அடிப்படையிலே இவைகளுக்கான தரவுகள், ஆவணங்கள் இன்னமும் முறையாக இல்லாத இந்த சூழ்நிலையிலே டித்வா புயல் என்பது நடந்து ஓரிரு மாதங்களுக்குள் ரசாக் அவர்கள் அதனுடைய தரவுகளை, தாக்கங்கள், இறந்தவர்கள் என்று பல தரவுகளை அவர் எடுத்து கூறியிருப்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல.
என்னுடைய பார்வையிலே இதுதான் முதலாவது நூலாக இருக்க வேண்டும் தித்வா புயல் தொடர்பாக என்று நான் நினைக்கிறேன். தமிழிலோ சிங்களத்திலோ எதுவாக இருந்தாலும். அந்த வகையில் அவர் எழுதிய இடம் சர்வகலாசாலை. சர்வகலாசாலையினுடைய நூலகத்தில் இருந்து ஒரு ஆவணம் ஒருவர் எழுதுகிறார் என்றால் அது மறைக்க முடியாத, மறுக்க முடியாத, நம்பகத்தனமான ஒரு நூலாக அது இருந்துதான் ஆகப் போகிறது. வாய்ச்சாத்தான் தெரியும் எவ்வளத்தை என்ன நெறிக்கண்டு. இனி ஆசிரியர்கள் வாய்ச்சிருப்பாங்க, நாம வாசிப்போம். உண்மையாண்டு பார்க்கறதுக்கு இன்னொன்று இல்லை, ஒத்துப்பாங்க. எனவே அவர் ஒரு நூலகர், நூல் நிலையத்திலே இருப்பவர் எப்படியானதாக இருக்க வேண்டும், ஆவணங்களை எவ்வாறு பேடி பாதுகாக்க வேண்டும், தரவுகளை எவ்வாறு எடுக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நாங்கள் இதனை சொல்லலாம். அது மாத்திரம் அவர் சொல்லவில்லை. இதெல்லாம் வாரத்துக்கான காரணம். இவைகள் ஏன் வருகிறது? இவனுடைய வாழ்த்துறையில நான் அதை சொல்லியிருக்கிறேன். எனக்கும் அரசியல் அறிவு அனுபவம் இருந்த காலங்களிலிருந்து நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு வாரோம். ஆனா அவைகள் உடனடியாக ஒருத்தருக்கும் படுறல்ல. கொஞ்சம் காலம் போனதுக்கு புறம் ஒவ்வொன்றா படும். நாம் வாழ்க்கையிலே நாங்கள் கண்டிருக்கிறோம். அப்படி பல விடயங்களை, இயற்கையினுடைய சீற்றம், இயற்கையினுடைய சமநிலை போன்றது, நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்கள் எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த கம்பளை பிராந்தியத்துக்கு நாங்கள் சென்று அங்கே நாங்கள் அவதானித்த விடயம், ஆக குறைந்தது இந்த நாட்டினுடைய நீர்ப்பாசன திணைக்களம் தூங்கி இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. மகாபலி ஆத்திற்கே ரிசர்வேஷன் இல்லை. மகாபலி ஆத்திற்கு இந்த அளவுக்கு நமது திணைக்களங்களும் உயர் உத்தியோகத்தர்களும் இருக்கிறார்கள், அசம்பந்த போக்கோடு இருக்கிறார்கள். மக்களும் அவ்வாறுதான். நமது தில்லையாத்தை எடுத்துக் கொள்வோம். மலைநாட்டில் அல்ல, பதுளையில் ஊவா மாகாணத்தில் பெய்கின்ற மழை நீர் அவ்வளவும் வந்து இறங்குகின்ற இடம் சீனநாயக சமுத்திரம். அதிலிருந்து ஒரு பகுதி நம்மை நோக்கி வருகிறது, ஒரு பகுதி கடைசியாக போய் வில்லு குளத்தில் கொஞ்சம் போகும், மீதியெல்லாம் நமது களப்பிலே வந்து சேர வேண்டும். அதே போன்று களியோடையிலே போய் சேர வேண்டும். இடதுகை வாய்க்கால் கிட்டங்கியிலே போய் இறங்க வேண்டும். இது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. நமது தலைக்கு மேல் பெரிய குளம் இருக்கிறது. இப்பொழுதும் என்னையும் டெமேஷ் அவர்கள் கடந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹா பார்த்து ஏதாவது ஒரு நிலைமை நடந்துவிட்டால் அந்த நீர் களப்பில் வந்து கடலிலே சென்றடைவதற்கான வழிகளை நமது முன்னோர்கள் வைத்திருந்தார்கள். நமது முன்னோர்கள் மிகவும் அறிவு சார்ந்தவர்கள். ரோட் ரிசர்வேஷனை மெயின்டைன் பண்ணாங்க, குளம் ரிசர்வேஷனை பாதுகாத்தாங்க, ஆறு களப்பு தம்பி அதை ரிசர்வேஷன் என்று சொல்லுவாங்க. இன்னும் இப்ப கானடியால போற, அரபாத் ஹோட்டல் அடியால போற அந்த வாய்க்கால், அந்த வாய்க்காலினுடைய தென்பகுதியிலே பெரும் நிலப்பரப்பு ஒன்று இருந்தது. ஒவ்வொரு ஆள காணிக்கு நேர ஒவ்வொரு காணித்து, அதுல பேர் எலவிஷம். நம்மள ஆக்கள், பழைய ஆக்கள் சொல்றது எலவிஷம், ரிசர்வேஷன். அதுல பெரிய கடைகள், பெரிய தனியார் கல்வி என்று புதிய எல்லாம் கட்டப்பட்டிருக்கு, அது வேற. அப்படி ஒரு இயற்கையினுடைய தேவையினை அந்த நாடைய மக்கள் அதனை கண்ணியமாக பேணி பாதுகாத்து வந்தார்கள். அதனால் அழிவுகள் இருக்கவில்லை. எந்த மழை பெய்தாலும் எல்லாரும் அளவுக்குள்ளேயும் தண்ணி நிற்கும். மூத்துவாரம் மூடினா அப்படியே பக்கம் இறங்கிடும். இதுதான் நம்மளோட சூழ்நிலை. அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு இருந்தது. இப்படி எல்லா விடயங்களிலும் இன்றைக்கு அக்கரைப்பற்றிலே முறையான ட்ரைனேஜ் நெட்வொர்க் இந்த பிராந்தியத்தில் அக்கரைப்பற்றிலே செய்யப்பட்டிருக்கு. இதை விட அந்த மக்களுக்கு என்ன வேணும்? குப்பையை தள்ளி கொண்டு போய் கானுக்குள்ள ஓட்டு நெருப்பு வச்சு போட்டு மூடுறாங்க. மனிதன் இயற்கை சம்பந்தமாக புரியாத விடயங்கள். மண்குதிர் என்பது மண்குதிரையை நம்பி என்று சொல்ற நம்மளாக்கள்.
மண்குதிரையை நம்பி ஆத்துக்கிறோம் நாம் என்று நம்மளையும் சேர்த்துக்கிற குதிரை தானே. ஆனா மண் குதிர். இப்ப நான் அண்மையில கூட ஒரு இடத்த போய் அந்த ஆத்துக்குள்ள அந்த குதிரில எதுக்கு முன்னோட காலை வச்சுன்னு போதுங்கிட்டு மண் குதிர் அப்படியே கீழே போயிடும். அதுக்காகத்தான் அதை சொல்றேன். அந்த மண் குதிருக்கு மேலேயே இப்ப வீடு கட்டுற அளவுக்கு நாம வந்துட்டோம். எங்கேயோ இருந்து வந்த மண் போய் சேர்ந்து பள்ளத்துல கிடக்கண்டா நிறைஞ்சு போயிருக்கிறது, ஆகவே கட்டலாம் என்று ஒரு வரைவிலக்கணங்கள் இல்லாமல், ஒரு முன்பின் யோசனைகள் இல்லாமல் இன்று மக்கள் காணியினுடைய தேவை அம்மாறா எல்லா விடயங்களின் அடிப்படையிலும் அவ்வாறு நடக்க வழிபட்டார்கள். உண்மையிலே இந்த டித்வா புயலினால் அந்த அழிவுகள் வந்திருக்க முடியாது. ஒரு ரிசர்வேஷன் இல்லாமல் 4-5 மாடி கட்டடங்களை இந்த ஆத்து ஓரங்களிலே, ஆத்துக்குள் 3 தூண் இருக்கும், 4 தூண் இருக்கிற அளவுக்கு இயற்கையை மக்கள் பேணவில்லை. இது ஒரு புறம் இருக்க, இதைவிட பாரதூரமான விஷயம் இருக்கிறது. சுனாமி என்று சொல்லுகிறார்கள், அலர்ட் வருது என்று சொல்லுகிறார்கள். யாரு அணுகுண்ட பாவிச்சத்தால வந்தது என்று தெரியா. இன்னும் அது டவுட்டா தான் இருக்குது. இப்பயும் அது டவுட், ஒரு சந்தேகம். இப்பொழுதும் எதுவும் நடக்கலாம். ஆகவே மக்களே இயற்கையை இல்லாமல் செய்கிறார்கள். அதனால் இந்த ஆபத்துக்கள், அபாயங்கள், அழிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. அதை கவனமாக ரசாக் அவர்கள் அந்த விடயத்தை இந்த புத்தகத்திலே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்ல, வெளிநாட்டு தொடர்பு அது இது உட்பட்ட விடயங்களை ரசாக் அவர்கள் சேகரித்து இந்த புத்தகத்திலே வெளியிட்டிருக்கிறார்கள். இது ஒரு காலத்திற்கு தேவைப்படுகின்ற ஒரு ஆவணமாக நாங்கள் இதனை பார்க்கிறோம். இந்த சர்வகலாசாலையில் நூலகத்திலே இருந்திருக்கிறார் என்றால் இதைவிடவும் இன்னமும் பல தகவல்கள், தரவுகள் அவர்களால் பெற முடியும். அவருடைய இந்த ஓய்வு பெற்ற பின் காலம் தொடர்ச்சியாக இன்னும் அவருடைய எழுத்துத்துறை சிறக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே வாழ்த்துகின்றேன். நேரடியாக நீண்ட காலமாக எங்களுக்கு தெரிந்த சகோதரர், ஆத்மீகத்தின் நெருக்கம் கொண்டவர், மாத்திரமல்ல நல்ல கலைஞர். ஒரு வேலையை கொடுத்தா அவருக்கு நிகர் அவர் தான். நாம் யாரும் நிக்கணும் அவளுக்கு, அப்படித்தான் இருக்கும். கலை தொடர்பாக சொன்னாலும் எது தொடர்பாக சொன்னாலும் அப்படியான ஆளுமையை, பலத்தை அல்லாஹ் தஆலா ரசாக் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். எனவே இன்று பல கூட்டங்கள் இருந்த பொழுதிலும் கூட ஆசி செய்தி எழுதுவதற்கு உற்றுப்பாரா என்ன சத்தம் அங்க கேட்கும். யாமாயன் ஆண்டவர் என்றுதான் தொடங்குறேன் நான். அந்த முயற்சி ஒரு வேலையை கொடுத்தா, மீலாத் விழா நாங்கள் செய்யறதுக்கு அவரையும் ஒரு முக்கியமான வேலையில அவரை போட்டோம். வாட்ஸ்அப்புகள் கிழிஞ்சி பிஞ்சிச்சுது எல்லாரையும். உடனே இது பண்ணுவார். அது சாதாரணமானவர்களால் செய்ய முடியாது. அதுல ஊறி அதை முறையாக வரணும் என்று அதை நினைச்சு, அதை ரசிச்சு, அதில் அழகு பார்த்து அப்படி செய்யக்கூடிய ஆளுமையுள்ள எங்களுடைய ரசாக் அவர்கள் கலைஞர், எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்து தரக்கூடியவர். எனவே அவருடைய பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்தி, இன்றைய பல கூட்டங்களினுடைய இந்த நேர இறுக்கம் காரணமாக நான் என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இயற்கையின் சீற்றங்களும் சமூக பொருளாதார தாக்கங்களும் எனும் பல்துறை கலைஞர் ரசாக் முகமது அலி அவர்கள் எழுதிய நூல் வெளியீட்டு விழா நிகழ்வில் உரை நிகழ்த்தி சென்றவர் இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதி, தேசிய காங்கிரசின் தேசிய தலைவர், அக்கரைப்பற்று மாநகர சபையின் மாட்சிமை மிகு கௌரவ மேயர் அல்ஹாஜ் ஏ. மதாவுல்லா சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு